முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். அடிக்கடி நம்மளாக சொல்லுவோம், தமிழ் மாதிரி ஒரு மொழி இல்லை, தமிழ் போன்ற ஒரு அழகான சொற்கள் இல்லை, அதில் இருக்கிற வாசகம், அதில் இருக்கிற கவிதை, அதில் இருக்கிற நகைச்சுவை எல்லாமே தமிழில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தமிழ் தெரிஞ்சால் மட்டும் சொன்னால் அது மைனஸ். ஆனால் எல்லா மொழியிலும் கற்றுக்கொண்ட ஒரு 5-6 மொழியில் தெரிஞ்ச பாரதியாரே நான் கற்றுக்கிட்ட மொழியே சிறந்த மொழி தமிழ் ஏன்னு சொல்கிறாருன்னா, எல்லா இடத்துலையும் அளவுரை இருக்கும். இப்போ மன்னர் ரொம்ப ஏழைப்பட்டவன் கேட்குறான், ஒரு குடியானவன் அந்த கிராமத்தில், ஐயா ஏதாவது உதவி பண்ணுங்க, சரி உனக்கு ஒரு 100 மூடை நெல் தருவோம் அப்படின்ட்டார். நம்ம அறுவடையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி, ஐயா நீங்கள் தரம்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு தான் வந்திருக்கிறேன், தை மாதம் பிறந்தோன்னு. எவ்வளோ தரம்னு சொல்லியிருந்தேன்? 200. ஓ உன்ட்ட 100 தானே சொன்னேன், 200ன்ற, போய் பேசக்கூடாது. எவ்வளோ சொன்னேன்? 300. ஏடா திடீர்னு கூட்டிட்டேன், முன்னாடியாவது 200, இப்போ 300 போயிட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லு, உனக்கு எத்தனை மூட நெல் நான் தாரம்னு சொன்னேன், நீ கஷ்டப்படுறதுனால தான் அதுன்னு சொன்னேன், உடனே மாற்றிக்கிட்டே இருக்காத. எவ்வளோ தாரம்னு சொன்னேன்? 400. அத்தாடி போய்கிட்டே இருக்கானே தம்பி, எதுவும் பித்து பிடிச்சிருச்சா இல்லை கொஞ்சம் வெயிலில் மூளை குழம்பிட்டியா? உனக்கு எத்தனை மூடை சொல்லியிருந்தேன்? 500. ஆஹா, இவனை பிடிச்சி கட்டுங்கப்பா. டேய் உனக்கு 100 தாண்டா தரம்னு சொன்னேன், நீ என்ன கூட்டிக்கிட்டே போகிற? இங்கே தான் தமிழ் மொழியுடைய அழகு. என்ன ஐயா நீங்கள் 100 தாரம்னு சொன்னீங்க, அப்போ என்ன சொன்னீங்க? நான் கேட்குறப்ப இன்னும் அறுவடை முடியலை, 100 தாரேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ 200. நான் முன்னாடி கேட்கும்போது 100 தாரம்னு சொன்னீங்க, அப்போ 300. அப்புறம் என்ன சொன்னீங்க? நான் 100 தாரம்னு சொன்னீங்க, அப்போ 400. 500. ஐன்னா நான் 100 தாரம் 500. பாருங்கள், தமிழை மட்டும் தாங்க அப்படி அழகுபடுத்தி பேசுவேன். ஒரு சிலர் நல்லா தமிழ் கற்றுக்கிறோம்னு சொல்லி ஒரு தமிழ் ஆசிரியர் தேடி போனேன். ஏன்னா வட்டார மொழியிலே பேசுகிறேன், நல்ல தூய தமிழ் கற்றுக்குருவோம், நல்ல முழுமையான தமிழாக கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டு பார்த்தேன். ஒரு பலகை என்ன பார்த்தேன்னா, இங்கு தூய்மையான தமிழ் கற்றுத்தரப்படும். ஆஹா, இங்கே போயிடுவோம் அப்படின்ட்டு காலிம்பில் அழைப்பு மணி அழித்தோடனே அழுத்தினோடனே உள்ளேருந்து வந்திருக்கார். ப்ளீஸ் கம் அப்படின்ட்டுருக்கார். தூய்மையான தமிழ் வாங்கி ப்ளீஸ் கம் சிடோன் ப்ளீஸ். நீங்கள் என்ன செய்யலான்னு வந்திருக்கீங்க? ஐயா தமிழ். ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் லாங்குவேஜை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறணும், அப்போ தான் ஃபர்தராக அது மேலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். நான் பார்த்தேன், தூய தமிழ் ஒன்றை தான் நான் கற்றுக்கிற முடியும், ஏதாவது ஒன்று வருதா? இப்படி தான் ஆயிடுச்சு. எல்லாமே படங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து அழகான தமிழ்லாம் கொஞ்சமாக மருவி அன்றைக்கெல்லாம் வில்லன் கதாநாயகன் பேசுகிறதே ரொம்ப அழகாக இருக்கும். ஒருத்தன் கோவலன் எழுதுறப்பல கேவலன் எழுதிவிட்டான். வாத்தியார் சட்டையை பிடிச்சிட்டார். என்னடா கோவலன் துணக்கால் எங்கடா? சார் அவன் கண்ணை இருக்கும்போது அதுக்கு மாதவியை தேடி போனேன், அதை அவன் காலை ஒழிச்சேன், துணக்கால்னு சொல்கிற பாரு. இப்படியெல்லாம் சமாளிக்கிற உண்டு. தமிழ் அவ்வளோ பேசலாம் சார். தமிழை நாங்கள் படிக்கும்போது ரெகுலராக ஒரு கேள்வி வைப்பாங்க, செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால். அதுக்கு ஒருத்தர் எழுதியிருக்கான், செய்வினை என்பது நம்முடைய பரம்பரை எதிரிகளுக்கோ ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று கோடாங்கியும் சோசியரும் கூட்டு எலுமிச்சம்பழம் கோழி முட்டை பொம்மைகளை வைத்து செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்களை செய்துள்ளார். இப்படி இதை பார்த்துருக்கோமா? இது என்னென்னா நம்ம தாய்மொழினால் அப்படி ஃப்ளூவண்ட்டாக பேச முடியும். இப்படி தமிழில் மருவி நிறைய விஷயங்கள் காணாமலே போயிடுச்சு. அதனால் தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா மாடு கூட தன்னுடைய தாயை அம்மான்னு கூப்பிடுது, மனுஷன் மம்மிங்கிறான். ஒரு அம்மா அடி வெளுத்துருச்சு பையனை போட்டு, ஆஸ்கல் பெத்த தாயை அம்மான்னு கூப்பிட்றான் பார், மம்மின்னு கூப்பிடாம. ஏன்னா 70,000 ரூபா கொடுத்துருக்கு பாவம். அதை பெருமையாக நினைக்காம தமிழ் மீது ஆர்வம் சொல்கிறதுக்கு, ஆர்வம் காட்டுவதற்கு, அதை நேசிப்பதற்கு நிறையா விஷயங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள் இருப்பவரெல்லாம் தமிழர் அல்ல, தமிழ் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தான் தமிழர். மீண்டும் சந்திப்போம்.